இந்தியாவில் மாபெரும் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி போட்டதுக்கு ஒரு கட்சி, இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி அம்மா அமைத்திட்டு போனாங்க. அந்த கட்சி கழுத தேர்ந்து கட்டரம் பார்க்கணும். ஒரு பொதுச் செயலாளர் சொன்னா அது எடப்பாடி தானே. இன்னைக்கு அமித்ஷா உன்னை மதிக்கிறானா? மாண்பு மத்திய அமைச்சர் அமித்ஷா உன்னை முதல்ல மதிக்கிறானா? இன்னைக்கு அதிமுக ஆட்சின்னு சொன்னார், அதிமுக கூட்டணி ஆட்சின்னார். எடப்பாடி தலைமையிலான ஆட்சின்னு சொன்னாரா? அதுதான் சூசகம், அதுதான் பூட்டகம். நீ முதலமைச்சர் கிடையாதுடா எடப்பாடி சொல்றாரு. தமிழக பாஜக தலைவரே நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்துட்டாங்க. அண்ணாமலை பதவியில விடுவிக்கப்பட்டு விட்டார். எல்லாம் அமித்ஷாவோட சூழ்ச்சிங்க. அது குஜராத் சாட்டானுடைய சூழ்ச்சி. இதெல்லாம் தமிழ்நாட்டில் எழுதி வச்சுங்க. அண்ணாமலை தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வருவது 2026 தவிர்க்க முடியாது. எடப்பாடிக்கு நம்ம கட்சி முதல்ல ஒத்துமையாக இருக்கணும், நம்ம பலமாக இருக்கணும், ஓபிஎஸ் சேர்க்கணும், கேசி பழனிசாமி சேர்க்கணும், டிடி விதினரை சேர்க்கணுன்ற ஒரு நினைப்பே சேகத்துக்கு மாசற்ற தலைவி எங்கள் அம்மா சின்னம்மாவை சேர்க்கணுன்ற ஒரு நினைப்பே வாரத்தில் கூட கிடையாது. எப்படி முக்குளத்தூர் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவான்? இந்த மூதேவி யாரு? இந்த உதயகுமார், ஆர்பி உதயகுமார் மூஞ்சிக்கெல்லாம் ஓட்டு போடுவானா? இந்த செல்லூர் ராஜ் மூஞ்சிக்கெல்லாம் ஓட்டு போடுவான்? நாங்கள் இவனுக்கெல்லாம் முக்குளத்தூர் ஆயிடுவாங்களா? தேவர் ஆயிடுவாங்களா? இவங்களாம் தமிழ்நாட்டில் எழுதி வச்சுங்க. அண்ணாமலை தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வருவது 2026 தவிர்க்க முடியாது. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான பல்வேறு தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் அண்ணாதுரை ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்கக்கூடிய அண்ணாதுரையுடைய பொண்ணு நிதன்யா அவர்கள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதன் பின்னணியில அவருடைய கணவர் கவின்குமார் குடும்பம் இருக்கிறது. கவின்குமார் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பின்புலத்தை கொண்ட ஒரு குடும்பம். வரதட்சணை கொடுமையாக 200 சவரன் நகை அடிஷனலா கேட்டதுனால செத்ததாக அந்த நிதன்யாவை பொறுத்த வரைக்கும் ஆடியோ எல்லாம் அவங்க அப்பாவுக்கு அனுப்பி விட்டு தான் இறந்திருக்காங்க. இது பெரிய அளவில் வெடிச்சு நிற்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் நிதன்யாவுடைய பெற்றோர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து முறையிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடினா உடனே திமுக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு வர இல்லை, இந்த பக்கம் கவின்குமாருடைய குடும்பம் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அதே நேரத்தில் இவங்க காங்கிரஸ் பின்னணியை கொண்டவங்க. அதனால காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ரூலிங் பார்ட்டியில் இருக்காங்க. இல்லை, எடப்பாடி திமுக எதிர்த்து ஆர்ப்பாட்டமோ இல்லை முற்றுகை போராட்டமோ பண்ணுவாரா? கலைஞர் ஐயா மாதிரி சிறை நிரப்பம் போராட்டம் நடத்துவாரா? அதிமுக இவர் சொன்னா தொண்டர்கள் சிறை நிரப்பதுக்கு உள்ள ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராகிறாங்களா? இப்போ மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் 7ஆம் தேதி துவக்க இருக்காங்க. தமிழகம் கோயம்புத்தூர்ல இருந்து பயணம் துவங்குகிறது. அது கூட எங்க எப்பவுமே இவருக்கு கொங்கு மாநிலத்துல தான் ஒரு 10 பேர் வருவான். விழுப்புரம் மாவட்டத்துல பயணத்தை தூக்கு வரானா பாரு 4 பேருக்கு வரும். கட்சி ஆஃபீஸுக்கு வரும்போது 4-5 மாவட்ட செயலருக்கு வரும்போது எடப்பாடி உள்ள நுழையும் போது அவங்க ஆளுக்கு 50 பேர் இருப்பான். வெளியில போகும்போது 5 பேர் கூட இருக்க மாட்டான். எடப்பாடி வந்தா அம்மா இருக்கும்போது அப்படியா? அப்பயே தெரியணும். என்ன வரும்போது நம்ம இவ்வளவு கூட்டம் இருந்தது, காசு குத்து கூட்டு வந்தானோ சும்மா கூட்டம் வந்து ஏதோ ஒன்று கூட்டு வந்தான். போகும்போது இவ்வளவு பேர் காணுமே எடப்பாடி சிந்திக்க வேணாம். அவரோட உயரம் அவருக்கு தெரிய வேணாமாங்க. கலைஞர் சொல்லுவாருங்க, அவருக்கு ஒரு பிரதம மந்திரி வாய்ப்பு வந்தது, ஒரு தமிழனுக்கு வந்தது, மூப்பனாருக்கு வந்தது, அடுத்து கலைஞருக்கு வந்தது. அந்த டைம்ஸ்ல என் உயரம் எனக்கு தெரியும், நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்துக்கிறேன்னாரு. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, என் உயரம் எனக்கு தெரியும், நான் சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாத உயரமே இல்லை, அவர் உயரம் கூட இருந்தது. ஆனால் என் நாட்டை விட்டு போக மாட்டேன்னு நான் ஆந்திராவுக்கு சிஎம்மாக இருந்துக்கிறேன்னாரு. உனக்கு தெரிய வேணாமா உன் உயரம் என்னன்னு? இந்தியாவில் மாபெரும் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி போட்டதுக்கு ஒரு கட்சி, இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி அம்மா அமைத்திட்டு போனாங்க. அந்த கட்சி கழுத தேர்ந்து கட்டரம் பார்க்கணும். ஒரு பொதுச் செயலாளர் சொன்னால் அது எடப்பாடி தானே. இன்னைக்கு அமித்ஷா உன்னை மதிக்கிறானா? மாண்பு மத்திய அமைச்சர் அமித்ஷா உன்னை முதல்ல மதிக்கிறானா? இன்னைக்கு சொல்கிறான் எடப்பாடி சிஎம் இல்லைன்ற. அதிமுக சேர்ந்த சிஎம்ன்றதுல எடப்பாடி பழனிசாமி சிஎம் இல்லைன்ற அவர் வாயால் சிஎம் ஏன் சொல்ல மாட்டாரு? சிஎம் கேண்டிடேட்னு அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அதிமுக பாஜக கூட்டணி முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. ஏங்க, நான் கேட்பது அமித்ஷா வாயில கடந்த 4 நாளுக்கு முன்னாடி வந்தது என்ன வந்தது? அதிமுக ஆட்சின்னு சொன்னார், அதிமுக கூட்டணி ஆட்சின்னார். எடப்பாடி தலைமையிலான ஆட்சின்னு சொன்னாரா? அதுதான் சூசகம், அதுதான் பூட்டகம். நீ முதலமைச்சர் கிடையாதுடா எடப்பாடி சொல்றாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கிடையாதுன்னா அப்போ யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அண்ணாமலை வரலாம். அவங்க சாய்ஸ் எனக்கு தெரிஞ்ச அமித்ஷாவோட சாய்ஸ். அதனால தான் அண்ணாமலைக்கு இன்னும் அவங்க மத்திய அமைச்சர் கொடுக்காம இருக்கிறாங்க. இல்ல, தமிழக பாஜக தலைவரே நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்துட்டாங்க. அண்ணாமலை பதவியில விடுவிக்கப்பட்டு விட்டார். எல்லாம் அமித்ஷாவோட சூழ்ச்சிங்க. அது குஜராத் சாட்டானுடைய சூழ்ச்சி. இதெல்லாம் தமிழ்நாட்டில் எழுதி வச்சுங்க. அண்ணாமலை தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வருவது 2026 தவிர்க்க முடியாது. எடப்பாடின்னு சொல்லலையே, இந்தியா கூட்டணி ஆட்சி தானே சொல்றாங்க. எடப்பாடி வாயால எடப்பாடியாருன்னு சொல்லலையே. இப்போ அதுதானே இப்போ முட்டின்னுக்கிறாங்க. கட்சிக்குள்ளேயே ஒரே பிரச்சனையா இருக்குது எடப்பாடிக்கு. நம்மள முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ஏன் அறிவிக்க மாட்டாரு அமித்ஷா? எங்கள் என்டிஏட கூட்டணியோட முதல்வர் வேட்பாளர் ஐயா எடப்பாடின்னு ஏன் சொல்ல மாட்டாரு வாய் திறந்து? அதான் சொல்ல, எடப்பாடிக்கு நம்ம கட்சி முதல்ல ஒத்துமையாக இருக்கணும், நம்ம பலமாக இருக்கணும், ஓபிஎஸ் சேர்க்கணும், கேசி பழனிசாமி சேர்க்கணும், டிடி விதினரை சேர்க்கணுன்ற ஒரு நினைப்பே சசிகலா அம்மாவை சேர்க்கணும், தியாகத்துக்கு மாசற்ற தலைவி எங்கள் அம்மா சின்னம்மாவை சேர்க்கணுன்ற ஒரு நினைப்பே வாரத்தில் கூட கிடையாது.
எப்படி முக்குளத்தூர் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவான்? இந்த மூதேவி யார், இந்த உதயகுமார், ஆர்பி உதயகுமார் மூஞ்சிக்கெல்லாம் ஓட்டு போடுவானா? இந்த செல்லூர் ராஜ் மூஞ்சிக்கெல்லாம் ஓட்டு போடுவானாங்க? இவனுங்களாம் முக்குளத்தூர் ஆகிடுவாங்களா? தேவர் ஆகிடுவாங்களா? இவங்களாம் ஏக்கர் ஆகிடுவாங்களா? சின்னம்மாக ஏன்னா சின்னம்மா தான். எப்போ அந்த குலத்துக்கே நீ துரோகம் பண்ண குலத்துரோகி யார்? முக்குளத்தூருக்கு ஒரு குலத்துரோகி யாருன்னு யாரை வேணாலும் கேளுங்க, பட்டி தொட்டிலாம் போய் எடப்பாடி யாருன்னு சொல்லிடுவான். இப்போ மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் இந்த பயணத்துக்கு வந்து பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பாக அழைப்பு விடுத்திருக்காங்க கலந்துக்க சொல்லி. அப்போ அலையன்ஸ் வந்து உறுதியாக தானே இருந்துட்டு இருக்கு. அலையன்ஸ் உறுதியாக இருக்குது. ஆனால் என்னமோ சொல்லுவாங்க, ஒரு படத்தில் இருந்தது சட்டை என்ன தான் இவர் செந்தில் சொல்வார், அது மாதிரி ரஜினிகாந்த் அண்ணாமலை சட்டை என்னோது தான், ஆனால் மாப்பிள்ள அதே தான், அவர் தான். அதே டைலாக் இதுக்கு பொருந்தும். பிஜேபி இப்போ சட்டையை கொடுத்துருக்கு, மாப்பிள்ளையை கொடுக்கல. இப்போ தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத பாஜக தலைமை தான் தீர்மானிக்கும். நல்லா சொல்கிறாங்க. முதல்ல ஷீட் ஷேரிங்லாம் முடிஞ்சிச்சுங்க. 72 நான் தான் முதல்ல சொன்னவங்க. இதில் 72 சீட்டு பிஜேபி கூட்டணிக்கு, 72ல் 40 சீட்டு ஈஸியாக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிரும். எடப்பாடி 80 தொகுதி ஜெயித்தாலும் இந்த 40 இல்லாமல் அவர் முதலமைச்சர் ஆக முடியுமா? ஏக்நாத் ஷிண்டே கதை தான் அங்கே மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது, அதே தான். கூட்டணி ஆட்சி தான் அமையும். கூட்டணி ஆட்சி அவங்க சொல்கிறதா முதலமைச்சர், அவங்க சொல்கிறதா உள்துறை அமைச்சர், அவங்க சொல்கிறதா போக்குவரத்து துறை அமைச்சர், அவங்க சொல்கிறவங்க தான் புது அமைச்சர். நீ ஒரு டம்மி அப்படியே இருந்தாலும் நீ டம்மி முதலமைச்சராக தானே இருப்ப. அவங்க செக் அண்ட் மேட் வச்சுட்டாங்களே. இப்போ அதிமுக பாஜக முதலமைச்சர் வேட்பாளர் யார் அமித்ஷா சொல்லாமல் இருக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே திமுக கூட்டணிக்கு தானே ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். சவுக்கு சங்கர் வந்து எடப்பாடியோட ஸ்போக்ஸ் பர்சன், சொல்லக்கூடாதுன்னு ஒரு மொழியாளர் இருந்தாலும் சொல்கிறேன். அவரே சொல்கிறாரு எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டு விட்டது. என்னது தொகுதி ஷேரிங் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு ஆணித்தரமா சொல்றாரு. எடப்பாடி டெய்லி போய் சந்திக்கிறாரு. யாரு? சவுக்கு சங்கர். எடப்பாடி என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறா அந்த அசைன்மெண்ட் மட்டும் தான் பேசுவார். அன்னைக்கு நம்மள மாதிரி புதுசா எல்லாத்தையும் கலந்து பேச மாட்டாரு அவரு. என்னைக்கெல்லாம் முடிஞ்சது சீட் ஷேரிங் தொகுதி முடிஞ்ச முதல் கொண்டு எல்லாம் முடிவாயிடுச்சேன்னு சொல்றாரு. என்னைக்கு நான் சொல்றேன், அவருக்கு தெரியுமா தெரியாது, 72 சீட் பிஜேபியோட கூட்டணிக்கு. இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் திமுக கூட்டணிக்கு தானே ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அல்லது ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். எப்படி பார்ப்பது? அதாவது மக்கள் இன்னைக்கு தேர்தல் இன்னைக்கு நடந்தா எப்படி இருக்குன்னா, திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாத மனநிலையில் இருக்கிறாங்க. ஆனால் யாருக்கு ஓட்டு போடணுன்றது முடிவு எடுக்கல. இன்னும் எடப்பாடியாருக்கோ இல்லை பிஜேபிக்கோ ஓட்டு போடுற மனநிலைக்கு மக்கள் வரல. தாவாங்க அது இன்னும் டிசைட் பண்ணல. திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. இது மாதிரி காவல்துறை டெத்து, போக்குவரத்து காவல்துறை அட்ராசிட்டி, அப்புறம் சொத்து வரி, குடிநீர் வரி, பால் விலை, அப்புறம் தொடர்ந்து எல்லா இபி தொழிலே பண்ண முடியல. தொழிற்சாலை டெய்லி மூடுறோம், எம்எஸ்எம்இ தொழிற்சாலையை. இது எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரியுதா? இங்கே இருக்கிற தொழிற்சாலாம் மூடிட்டு வெளிநாட்டில் போய் ஆளை போச்சுன்னு வரானுங்க இவனுங்க. எங்க இங்கே இருக்கிற சிறு தொழில் குறு தொழில் எல்லாம் மூடினுக்கிறான். பெருந்தொழிலாம் இந்த வெளிநாட்டில் நாங்கள் போய் அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் பணத்தை செலவு பண்ணி வரோம். முதலீடுகளை தமிழகம் நோக்கி கொண்டு வந்து இங்கே இருக்கிறோம். என்னடா ஆனான்னு பார்க்கறதுல திருப்பூரில் இருக்கிறோனோ கோயம்புத்தூரில் இருக்கிறோனோ எல்லாம் மூடினுக்கிறானடா, எல்லாம் விஷம் வச்சு தற்கொலை பண்ணினுக்கிறான்டா கடன் தொழில. அவனை பற்றி சிந்திக்கதே இல்லை. ஆனால் வெளிநாட்டில் போய் இவங்க பணத்தை எடுத்து அங்கே கொடுத்து அது மூலிமா அதே இங்கே வரதுக்கு இவங்க கருப்பு மணியை வெள்ளை பணமாக மாற்றத்துக்கு அதை பயன்படுத்துகிறாங்களே தவிர இங்கே இருக்கிற சில குறுந்தொழில் சிறு தொழில் விவசாயிகளை பற்றி கணக்கில் டெய்லி லட்சக்கணக்கானவன் கம்பெனியை மூடிட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் ஏற்றுறான். எல்லாம் தொழில் சேரும் வேலையை போடுறான். எப்படி தொழிற்சாலை பெருகும்? இலவசம் பெருக தொழிற்சாலை மூடிக்கிட்டே தான் வரும். அருமையாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். சாராய கடையில் வந்து நாங்கள் எவ்வளோ கடை மூட்டுன்னு கோர்ட்டு கேட்குது. நீதியரசர் கூட கேட்குறேன் நான், எவ்வளோ கடை மூணுன்னு போய்க்கல. போன வருஷம் இந்த தேதியில் எவ்வளோ இண்டன் போச்சு டாஸ்மாக்கு, இந்த வருஷம் இந்த வருஷம் எவ்வளோ இண்டனு குறைஞ்சிருக்குன்னு கேட்க மாட்டுது. கூடியிருக்கு 25-30%. 18 வயசுக்கு கீழே கூட குடிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கும் சரக்கு தாராளமாக கிடைக்குது. இனி வரைக்கும் டாஸ்மாகில் பில்லு போடுறான், ஆனால் பில்லு போட மாட்டான். டிஜிட்டல் எவ்வளோ டிஜிட்டல் வந்துச்சு. இப்போ ஐயா மோடிஜியோட புண்ணியத்தில் காய்கறி கடையிலேருந்து செருப்பு போடுற வரைக்கும் எல்லாம் டிஜிட்டல் ஜிபே வச்சுன்னுக்கிறான். ஆனால் டாஸ்மாகில் கேஷ் தான் வாங்கிட்டு இருக்கான். இன்னும் கேஷ் வாங்கினுக்கிறான். டாஸ்மாக் மேலாலும் சும்மா ஒப்புக்கு சர்க்குலர் அனுப்புறாது. டிஜிட்டல் பரிவர்த்தனை கடைப்பிடிக்கும். எங்கே கடைப்பிடிப்பான்? கேஷ் டீலிங்கே இருக்கக்கூடாது, கேஷில் கிடையாதுலான்னு சொல்கிறா. டிஜிட்டல் எல்லாம் ஆன்லைன் சொல்கிற எப்படியோ பண்ணுவான். குடிக்கிறவன் அவனுக்கு குடி வேணும்னா பண்ணிட்டான். அப்படிலாம் இப்போ பணமாக தேவையில்லை. இல்லை கார்டு ஸ்வைப்பிங் மிஷின் வச்சுக்கிறான், ஜிபே வச்சுக்கிறான், எல்லாம் கூகுள் பே வச்சுக்கிறான், எல்லா பேரும் பண்ணுறான். ஆனால் கேஷ் ₹1 கூட வாங்க கூடாதுன்னு இது வரைக்கும் டாஸ்மாகில் சொல்ல முடிஞ்சுதா? அதோட டாஸ்மாக் பெருசு அந்த பார் அதை தான் பிடிச்சான். யார்? அமலாக்கத்துறை 1000 கோடினா அப்புறம் அமித்ஷாஜி வந்து 37,500 கோடியோ 600 கோடியோ சொன்னார். அதை பற்றி எந்த ஆக்ஷனும் இல்லையே இப்போ வரைக்கும். டெல்லிக்கு போய் வந்ததுக்கப்புறம் அது மாதிரி எந்த தளபதி ஸ்டாலின் டெல்லியில் போய் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் எந்த ஆக்ஷனும் இல்லையே. அது அக்கா கனிமொழி நல்லா டெல்லியில் போய் பண்ணி கொடுத்துச்சா அண்ணனுக்கோசம். அதுக்கு தான் அறிவாலயத்தில் அக்கா அண்ணன் பக்கத்தில் ரூம். யாருக்கு? அறிவாலயத்தில் தளபதி ஸ்டாலின் பக்கத்தில் யாருக்கு ரூமு? அக்கா கனிமொழிக்கு. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க.